வணக்கம் நண்பர்களே. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 225 பாயிண்ட் நல்ல ஒரு டவுன்ஃபால்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 721 பாயிண்ட்ன்னு சொல்லி டவுன்ஃபால் தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா இண்டெக்ஸஸுமே டவுன்ஃபால் தான். இல்ல ஃபார்மா மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாசிட்டிவ். மற்றபடி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாமே நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து என்னன்னா, ஒரு கிளியர் இண்டிகேஷனா ஒரு டவுன்ஃபால் போறதுக்கான இண்டிகேஷன் மாரி தான் காமிச்சிருக்கு. மேபி 1 ஆர் 2 டேஸ் டவுன்ல போயிட்டு, திருப்பி ஒரு அப்பு வரலாம். திருப்பி டவுன்ல போகலாம். ப்ரீவியஸாக உள்ளது மாதிரி 22,000 போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஃபாரின் இன்ஸ்டியூஷன் எல்லாமே சேல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எஃப்ஐ வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1979 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஏஐ 2138 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஏஐ எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணவோ பண்ணியிருக்காங்க. இப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு ஒரு டவுன்ஃபாலில் தான் போயிருக்கு. இது வந்து இன்னும் கிளியராக இறங்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா எஃப்ஐஐ கண்டினியூஸாக சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு இந்தியாவுக்கும் யூகேக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீல் சைனிங் ஆகிருக்கு. பட் யூஎஸோட இன்னும் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அது நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். மேபி இந்த ஆகஸ்ட் 1 இல்லை 2 மோஸ்ட்லி தெரிஞ்சிடும். ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஜூலை 9 சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஆகஸ்ட் 1 வந்திருக்கு. இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுதா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் ஆகஸ்ட் 1 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தா நம்மளோட இந்தியன் ருப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அகெயின் வீக்காக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. பிஃபோராக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து வந்துகிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி 86 எபோவ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுவும் ஒரு பார்ட்டாக இருக்குது மார்க்கெட் வந்து டவுனில் போகிறதுக்கு. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்துச்சு. அது கொஞ்சம் நல்ல விதமாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்து. ஓகே, ஆவரேஜான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் மார்க்கெட் வந்து என்னென்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அது கொடுக்கல. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபாலு. அது மட்டும் இல்லை, ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்ரேட்டான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தால் அன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் ஏறுந்து. ஆனால் ரிசல்ட்டோட இதெல்லாம் ரிலையன்ஸோட ரிசல்ட்லாம் அந்தளவுக்கு இல்லை. அதுமாரி இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், டிசிஎஸ்ஸு இவங்களோட ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு இதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த அளவுக்கு நல்லா ரேலியாகி வந்து இருந்ததோ இப்போ அதே அளவுக்கு டவுன்ஃபால் போகிறதுக்கு போயிட்டுருக்கு. இதுதாங்க ரீசனாக இருக்குது. மற்றபடி வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது இதில். அடுத்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸு 208 பாயிண்ட்டும், S&P 500 25 பாயிண்ட்டு, நாஸ்டாக்கு 50 பாயிண்ட்டுன்னு சொல்லி நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டு நெகட்டிவில் தான் போயிருக்கு. டாக்ஸ் 78 பாயிண்ட்டு, எஃப்டிஎஸ்சி 18, சிஎஸ்சி ஒரு 16 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டு நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஜப்பானுக்கு 370 பாயிண்ட்டு, ஹாங்ஸாங் 278 பாயிண்ட்டு. நம்ம இந்தியா மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ நெகட்டிவில் தான் எல்லாமே இதாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டு பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மோஸ்ட்லி நெகட்டிவில் போகிறதுக்கு தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. அதுமாதிரி கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டேபிளாக இருக்குது. 9,115 ரூபா சம்திங் இந்த ரேஞ்சில் இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் ட்ரேட் நடக்கலை. ஸோ வெள்ளிக்கிழமை என்ன இந்த ப்ரைஸில் இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ கோல்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிட்டே இருங்க. அதுமாதிரி சில்வர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 116 ரூபா ரேஞ்சில் இருக்குது. சில்வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃபிசிக்கலாகவோ இல்லை டிஜிட்டலாகவோ வாட் எவர் இஸ் பாசிபிள் கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணிகிட்டே இருங்க. அது லாங் டேர்முக்கு அதெல்லாம் நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். அதுமாரி பெல் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1640 கோடிக்கு புதுசாக ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மியில் உள்ள அதுல்யா ஏர் டிஃபென்ஸ் ஃபயர் கண்ட்ரோல் ரேடார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இது புது ஆர்டராக கிடச்சிருக்கு. நான் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வீடியோஸ் கேட்கும்போது ஒரு 653 கோடிக்கு வந்து ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கதா சொல்லியிருந்தேன். 650, 600 சம்திங் இந்த ரேஞ்சில் வந்துருந்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது புது ஆர்டராக இவங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பெல் கம்பெனிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதுமாரி பார்த்திங்கன்னா சிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த Q1 அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா ப்ராஃபிட்டபுளாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நியர் டு 10% வரைக்கும் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ஒரு இதனால தான் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3% வரைக்கும் நல்லாவே ஏறிருக்கு. ரிசல்ட் என்னென்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயரில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க.
இந்த ஜூன் 2025 6,957 கோடியாக இருக்குது. அதே மார்ச் குவார்ட்டரில் பாருங்கள் 6,730 கோடியும், அதே ஜூன் 2024 6,694 கோடி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டர் அண்ட் இயர் ஆன் இயர் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட்டு இயர் ஆன் இயரில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டபுளாக வந்திருக்காங்க. ஜூன் 2024 1,175 கோடியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 1,292 கோடியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 10% இது வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்ட்டர்லேயும் சரி நல்லாவே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் ரொம்ப கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி இந்த ரேஞ்சில் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. பட்டு இயர் ஆன் இயரில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ்னால பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிப்பில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குவார்டர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட குவார்டர் ரிசல்ட் அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.25% வரைக்கும் டவுனில் போயிருக்கு. இதில் பார்க்கும்போது ரெவென்யூ வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டர்லையும் சரி இயர் ஆன் இயர்லையும் சரி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுச்சு. குவார்டர் ஆன் குவார்ட்டர்லையும் சரி இயர் ஆன் இயர்லையும் சரி ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 to 10% வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிடுச்சு. அது எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேங்க்லாம் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ரிசல்ட் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு இதனால் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கு ஒரு நெகட்டிவ் சைடில் போயிருக்கு. பட்டு வேல்யூஷன் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஓவர் வேல்யூடாக இருக்குது இந்தியன் பேங்க்கு. இது இன்னும் இறங்கணும். இறங்கினதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இந்த ஸ்டாக்ஸ் இப்போ சொல்லியிருக்கேன். அதுவே பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 2.5% வரைக்கும் டவுன்ஃபாலில் போயிருக்காங்க. அது என்ன காரணம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட குவார்டர் ரிசல்ட்டு தான். இதில் வந்து ரெவென்யூ வந்து பாருங்கள் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டரும் சரி இயர் ஆன் இயர்லையும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதை பிடிக்கல. அது என்ன காரணம் பார்க்கும்போது அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த ஜூன் 2025 3,233 கோடி பண்ணியிருக்காங்க. அது லாஸ்ட் குவார்ட்டரில் பாருங்கள் 5,111 கோடி. அது இயர் ஆன் இயரில் ஜூன் 2024 4,098 கோடி. கிட்டத்தட்ட 800 கோடி மேலே இதாகிடுச்சு அவங்களுக்கு. இதில் லாஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு இதனால தான் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் சொல்கிறேன் 800 கோடிக்கிட்ட ஆல்மோஸ்ட் 10% ஆகும். ஸோ இந்த ஒரு இதனால தான் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கு நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேக் டு பேக் ஒரு 90க்கு கீழே 90 ரூபா 80 ரூபா இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா வாங்கி போட்டுடலாம். ஏன்னா இது டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 3.61%. ஆர்ஓஇ ஆர்ஓசிலாம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். பேங்கிங் வைஸ் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒர்த்தபுளாக இருக்கும். மற்ற கம்பேரிட்டிவ்லி மற்ற பேங்க்கோட இந்த பேங்க் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லாவே இது வந்து லார்ஜ் கேப் கம்பெனி இருக்குது, வேறு ஒன்றும் பயப்படணும் அவசியமே இல்லை. அடுத்தது ரயில்டெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கோடிக்குள்ள ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அது யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் ஒடிசா அவங்கள்ட்டேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது சத்தின் கிரெடிட் கேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,000 நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சராக அவங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. ஒவ்வொரு டிபென்ஷனும் பார்த்திங்கன்னா அதோட ஃபேஸ் வேல்யூ 1 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 crores உள்ள இது வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வேல்யூ அது 40 கோடிக்குள்ள இது வந்து கிடச்சிருக்கு. 4,000 யூனிட்ஸ் இவங்க வாங்கி வச்சுருக்காங்க. அடுத்ததாக என்விரோ இன்ஃப்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 80 கோடிக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 145 கோடிக்கும் ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. 141 கோடிங்கிறது எஸ்டாப்ளிஷிங் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அது வந்து அந்த ஒரு இதுக்காக ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிருக்கு. அடுத்ததாக 80 கோடிக்குள்ள ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வாட்டர் சப்ளை போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. புதுசாக உங்களுக்கு ஆர்டர் ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க. பஜாஜ் கன்சியூமர் பார்த்திங்கன்னா அவங்களோட போர்டு வந்து பார்த்திங்கன்னா பைபேக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 64.3 lakhs ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 290 ரூபா ப்ரைஸில் வந்து பைபேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூலயமா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 186 கோடி ரூபா வரைக்கும் டெண்டர் ஆஃபர் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்று அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். முடிஞ்ச வரைக்கும் லார்ஜ் கேப் ஸ்டாக்கை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஸ்டாக்கையே வாங்கிக்கிட்டே இருங்க. நன்றி நண்பர்களே.